தலைக்கு மேலே பிரச்சனை போயிருச்சா? எதையுமே உங்களால் சமாளிக்க முடியலையா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த கேளுங்களேன். ₹1 கூட செலவு கிடையாது. நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், இதற்காக நீங்கள் ஜோதிடரையோ மாந்திரிகரையோ போய் பார்க்க வேண்டாம். சும்மா நான் சொல்கிற இடத்துல உட்காந்துருங்க, அவ்வளோதான். அது என்ன அந்த இடம்? அதை பற்றி தான் நான் வந்து பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இப்போ ஜூனில் ஸ்கூல் திறந்துருச்சு. நிறைய ஆதரவற்ற இல்லங்கள்லேருந்து குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் இதை மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களால் முடிந்த அளவு ஒரு குழந்தையின் கல்விக்கு உதவுவது ஒரு தலைமுறையவே நம்ம உருவாக்குறதுக்கு சமம், ஒரு தலைமுறைக்கே உதவி செய்கிறதுக்கு சமம். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அதற்கு வந்து உதவி செய்ய நினைச்சாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அருணகிரிநாதரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. முருகப்பெருமான் தன்னுடைய கைகளால் பிடிச்சு அவரை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. நான் வாழ்க்கையில் செய்யாத தப்பே கிடையாது, எத்தனை பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய எல்லா தப்பையும் இந்த ஒரே பிறப்பில் செஞ்சுட்டேன், நான் போல சேஞ்ச் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு. நீ சும்மா இரு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் சும்மா 16 வருஷம் இருக்கிறாரு. 16 வருஷம் வந்து இருந்துட்டு முருகனை பார்த்துட்டு, நான் இவ்வளோ நாள் சும்மாவே தான் இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய புகழ் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாக்கில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுறாரு. எழுதின உடனேயே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கந்தரந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், திருவகுப்பு, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், இது மாதிரி எல்லா பாடல்களையுமே முருகப்பெருமானை நினச்சி அவர் புகழ்ந்து பாடுறார். 16 வருஷம் என்ன பண்ணார்? அவர் சும்மா தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒருவேளை அந்த ஞானம், அறிவு, ஆன்மீக பற்று, தெய்வத்தை பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நீ 16 வருஷம் சும்மா கம்முன்னு இரு, கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மீனாட்சி அம்மனுடைய தோளில் கிளியாக இருக்கார். அப்போ நானும் இப்போ சும்மாவே இருந்தால் நான் என்னங்க செய்வேன்? சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்? நான் வேலைக்கு போகணும், ஏற்கனவே என் குடும்பத்தில் நான் சும்மா இருக்கேன்னு தான் சண்டை வருது, நான் நல்லா சம்பாதிக்கலன்னு தான் சண்டை வருது. அதனால் இப்போது இனிமேவும் நான் சும்மா வேறு நீங்கள் சொன்ன மாதிரி 16 வருஷம்லாம் இருந்தால் இருந்த இடத்துலையே ஆறு குழி தோண்டி என்னை புதைச்சிருவாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். நான் சொல்கிற சும்மா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கணும், நாம் நினைத்த காரியங்கள் கைகூடணும், செல்வந்தராகும் யோகம் ஏற்படணும். அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சித்தர் கோவில் இருந்ததுன்னா, அது என்ன சித்தர் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போய் உட்கார்ந்துட்டு வாங்க. அடுத்தது, சித்தர் கோவில்லாம் எங்கள் ஊர்களில் இல்லைங்க, அதெல்லாம் ஏதாவது கிராமங்களில் இருக்கும், நான் சிட்டியில் இருக்கேன், இல்லை. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் சிவாலயம் இருக்கும். சிவாலயத்தில் நீங்கள் அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் இருப்பாங்க. அந்த நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் அங்கே வந்து உட்காரதுக்கு சரியாக வசதிகள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்கு நேராக பாதை தான் இருக்கும். உங்களுடைய வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார், இந்த பக்கம் ஃபுல்லாக நாயன்மார் இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம போகும்போது அடுத்தடுத்த லிங்கங்கள் வரும். எல்லா சிவன் கோயிலையும் இது மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல உட்காரதுக்கு தேவையான வசதிகள் கண்டிப்பாக இருக்காது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது நாயன்மார் உங்கள் கண்களுக்கு தெரியணும், அதை மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல அங்கே நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷம், வாரத்தில் ஒரு 10 நிமிஷம் மட்டுமாவது ஏதாவது ஒரு நாள் போய் ஒன்று 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருந்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சித்தர் ஆலயம் சென்று அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே இருக்க பிரச்சனையும் நீங்களே எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். எப்படி சும்மாவே இருந்த அருணகிரிநாதருக்கு இப்படி முருகனுடைய புகழ்பாடம் முடிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு மீனாட்சி அம்மனுடைய தோளில் உட்காரக்கூடிய கிளியாக வந்து வடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சோ, அதை போல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயே அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல போய் மன அமைதியோடு தியானம் செஞ்சுட்டு வாங்க, போதுங்க. இப்போ நான் சொன்ன ரொம்ப எளிமையான விஷயந்தான் இல்லையா? இதை நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதை நீங்களும் செய்யுங்க. மறுபடி நான் சொல்கிறது நம்ம செய்யலைனா கூட இப்போ இந்த விஷயம் உங்களுக்கே வந்து புரியும், ரொம்ப ஈஸியானது தான். நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ எய்த்து வீட்டுக்காரங்களோ ரொம்ப குழப்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் சொல்லுங்கள், இந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து எடுத்துகிட்டு வாங்க, உங்களால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களால் எடுக்க முடியுங்கிறத அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.